Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 12 exercise 5.2 sum number 8 பார்க்க போகிறோம். subdivision 5. Identify the type of conic and find center, focus, vertices and directrices of the each of the following. இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ரெண்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதாவது ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும். அடுத்த ரெண்டு சம்மு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 3 and 4 பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் அந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஈக்குவேஷன், பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது எந்த டைப் ஆஃப் கானிக்னு சொன்ன பிறகு தான் சம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஐ எம் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸ். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கிறேன், இது ரெண்டுத்தையும் குரூப்பிங் பண்ணிக்கிறேன். ஓகே, 18x ஸ்கொயர் ப்ளஸ் 12y ஸ்கொயர் மைனஸ் 144x plus 48y plus 120 is equal to 0. இதான் கொடுத்துருக்கிற சம். இப்போ நான் இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ண போகிறேன், குரூப்பிங் பண்ண போகிறேன். 18x ஸ்கொயர் மைனஸ் 144x plus 12y ஸ்கொயர் plus 48y plus 120 equal to 0. இந்த ரெண்டு டேர்மில் இருந்து 18 காமனாக எடுக்க முடியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x. ஓகே, இங்கே 12 காமனாக எடுக்க முடியும். y ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் நான் ரைட் சைடில் போட்டு காமிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x இருக்குது. ஆனால் இதை வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கு இது மட்டும் பத்தாது இல்லையா, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே ஒன்று இருக்கணும். அப்போ இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab தானே, 2 இருக்குது, a இருக்குது, அப்போ பியோட வேல்யூ என்னது 4. ஸோ அப்போ 4 ஸ்கொயர் இந்த சென்ஸ் கண்டிப்பாக 4 ஸ்கொயர் இருக்கணும், ப்ளஸ் ஒரு 4 ஸ்கொயரை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா திடீர்னு ஒரு ஈக்குவேஷன் பார்ட்டில் வந்து 4 ஸ்கொயரை சடனாக ஆட் பண்ண முடியாது. என்ன நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை சப்ராக்ட் பண்ணால் தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் தட் இஸ் 16 ஆட் பண்ணி 16 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ 18 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x minus plus 4 square and minus 4 square, so that it gets like a minus b whole square form க்கு இது மாறும். அதே போல 12 y square plus 4y, நான் சைடில் போட்டு காமிக்கிறேன். y square plus 4y தானே, அப்போ 2 into a into b. அப்போ யாரை ஆட் பண்ணணும், 2 ஸ்கொயர் ஆட் பண்ணணும். அதே சமயம் மைனஸ் 2 ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ வி கெட் இங்கே ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், இங்கே வெளியில் ஒரு 120 இருக்கு, which is equal to 0. ஓகே, ஸோ இதை இன்னும் கிளியராக எழுதிக்கலாம். 18x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 மைனஸ் 16, அதே போல் 12y ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 மைனஸ் 4 plus 120 is equal to 0. இப்போ ரெட்ல பிராக்கெட் பண்ணி காமிக்கிறேன். அதை மட்டும் நாம் ஒரு ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வர முடியும் இல்லையா, இந்த பார்ட்டை மட்டும் என்னென்னு பார்க்கலாம். 18 into x minus 4 the whole square plus 16. ஓகே, அதே போல் இங்கே 12 y plus 2 the whole square minus 4 plus 120 is equal to 0. இப்போ இந்த 12ஐயும் 18ஐயும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த 18 வந்து காமனாக இருக்குன்றதுனால இந்த டேர்மோடையும் இந்த டேர்மோடையும் மல்டிப்ளை ஆகும். அதே போல் 12ம் இந்த டேர்மோடையும் இந்த டேர்மோடையும் மல்டிப்ளை ஆகும். ஸோ அதை உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி போடுறது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. 18 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 18 இன்டூ 16 மைனஸ் 288. அதே போல் இங்கே 12 இன்டூ ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் 12 இன்டூ மைனஸ் 4 மைனஸ் 48 ப்ளஸ் 120 is equal to 0. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்ல இந்த டிக் பண்ற கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஒண்ணா.
So the equation becomes x minus 4 the whole square plus 12 into y plus 2 the whole square minus 336 plus 120 is equal to 0. Again 18 into x minus 4 the whole square plus 12 into y plus 2 the whole square. இது ரெண்டையும் simplify பண்ணா we get minus 216 is equal to 0. அடுத்த ஸ்டெப்ல இது ரைட் சைடு போயிடும். 18 into x minus 4 the whole square plus 12 into y plus 2 the whole square is equal to 216. Dividing both side by 216. அப்ப 18 into x minus 4 the whole square by 216 plus 12 into y plus 2 the whole square divided by 216 is equal to 216 by 216. So now இதை கேன்சல் பண்ணா 12 டைம்ஸ் வரும் இல்லையா? இதனுடைய வேல்யூ கேன்சல் பண்ணோம்னா 18 டைம்ஸ் வரும். So the final equation of this x minus 4 the whole square by 12 plus y plus 2 the whole square divided by 18 is equal to 1. Okay. So சம்மோட இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள். x minus h the whole square divided by b square and y minus k the whole square divided by a square is equal to 1 where a square is greater than b square. அப்போ இதுதான் a square இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக ரீஆர்டர் பண்ணி எழுதணும்னா நம்ம இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ y plus 2 the whole square divided by 18 plus x minus 4 divided by 12 x minus 4 the whole square is equal to 1. இப்போ எந்த ஃபார்மில் இருக்குது? இந்த ஃபார்மில் நம்ம இருக்குது. இப்போ இது எந்த மேஜர் ஆக்சிஸ் parallel to y axis. So major axis is parallel to y axis. இந்த ஃபார்மில் தான் நம்ம இனிமேல் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷனில் டைரெக்டாக இருக்கும், ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும். அடுத்ததாக டைப் ஃபார்ம்ஸில் இருக்குது. இப்போ இந்த ஃபார்ம்லேயே இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்மில் கொடுத்துட்டு ஈக்குவேஷனை நாம் கண்டுபிடிக்க சொல்லி இப்போ தான் சம்மே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மச் இம்பார்ட்டன்ட், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சம் இது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இஸ் இன் த form of y minus k the whole square divided by a square plus x minus h by b square x minus h the whole square is equal to 1. இந்த ஃபார்முலா இருக்கு. அப்ப this conic is ellipse. This conic is ellipse. Okay. Major axis is y axis. Okay. இதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜுக்கு பிறகு ஏற்கனவே நம்ம 3rd and 4th சப்டிவிஷனில் எப்படி இது வரைக்கும் நம்ம கேரி அவுட் பண்ணியிருக்கோமோ அதே போல தான் போட போகிறோம். ஸோ கேபிட்டல் y is equal to y plus 2. ஓகே. அடுத்ததா கேபிட்டல் x is equal to x minus 4. a ஸ்கொயரோட வேல்யூ 18 இல்லையா? a ஸ்கொயரோட வேல்யூ 18 and b ஸ்கொயரோட வேல்யூ 12 and a ஓட வேல்யூ is equal to a is equal to root of 18. இது எப்படி போடலாம்னா root of 9 into 2னு போடலாம். 9க்கு ரூட் எடுத்தா 3 root 2. a ஓட வேல்யூ 3 root 2. அதே போல b is equal to 4 into 3 12னு போடலாம். 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2 root 3. ஓகே. a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. we have to find out eccentricity and eccentricity and ae. அப்ப we know that ae square is equal to, இது ellipse இல்லையா? a square minus b square. இந்த ரைட் சைடு நான் போட்டுக்கிறேன். ae the whole square is equal to a square ஓட வேல்யூ 18, b square ஓட வேல்யூ 12. so 18 minus 12 is 6. இது ae ஸ்கொயருக்கு 6 இல்லையா? therefore ae is equal to root of 6. இதிலிருந்து நம்ம எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா root 6 divided by a, அதாவது root 6 divided by 3 root 2, அதானே வேல்யூ. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா root
3 into root 2 இப்படி போடலாமா இதை root 6 அதே போல root 3 into root 2 இல்லையா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா ஸோ அப்போ இதில் வந்து இந்த 3 root 3 கேன்சல் பண்ணும்போது கீழே ஒரு root 3 வந்துடும் therefore 1 by root 3 எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ E is equal to 1 by root 3 A தெரியும் B தெரியும் E தெரியும் AE தெரியும் அடுத்தது A by E நம்ம டைரக்ட்ரிசிஸ்க்கான ஃபார்ம் தெரியணும் இல்லையா A by E is equal to A ஓட வேல்யூ 3 root 2 E ஓட வேல்யூ 1 by root 3 ரெசிப்ரோகேட் ஆகுமா 3 into root 2 divided by 1 into root 3 by 1 okay so இதை simplify பண்ணோம்னா we get 3 இது ரெண்டு multiply பண்ணா root 6 so A by E is equal to root 6 இப்போ நம்ம எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு சென்ட்ரல் ஆரம்பிச்சு தொடர்ச்சியா எல்லா வேல்யூவும் போட வேண்டியதுதான் so center is equal to வழக்கமா என்னது சென்டர் 0,0 இது y axis அப்படின்னு சொல்றதுனால நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே y ல தான் இருக்கும் x axis ஓட வேல்யூ equation of x axis is equal to y is equal to 0 இல்லையா equation of y axis x is equal to 0 நமக்கு தெரியும் ஸோ இப்போ சென்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் x is equal to 0 and கேபிட்டல் y is equal to 0 கேபிட்டல் x ஓட வேல்யூ x minus 4 னு வச்சிருக்கோம் இல்லையா கேபிட்டல் y ஓட வேல்யூ y plus 2 னு வச்சிருக்கோம் is equal to 0 therefore x is equal to 4 and y is equal to minus 2 சென்டர் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ 4, -2 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஓகே அடுத்ததா வெர்டெக்ஸ் வெர்டெக்ஸ்னுடைய ஜென்ரலாக எழுதிடுறேன் நான் ஏ மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இல்லையா அப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ √3 √2 இப்போ கேபிட்டல் X is equal to 0 and கேபிட்டல் Y is equal to 3√2 இதே வந்து மைனஸ் வச்சு நம்ம ஒன்று போனோம் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் ஏக்கு கண்டுபிடிக்கிறோம் அடுத்ததா ஏ டேஷ்க்கு கண்டுபிடிக்கிறோம் அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ கேபிட்டல் எக்ஸ் ஓட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 4 is equal to 0 x is equal to 4 and y ஓட வேல்யூ y plus 2 இல்லையா y plus 2 is equal to 3√2 நமக்கு தேவை y மட்டும்தான் இப்போ 3√2 minus 2 ஓகே இதே இப்போ ஏ டேஷ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம் ஏ டேஷ்ங்கிறது 0, -3√2 ஸோ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு -3√2 கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா ஸோ இப்போ கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு -3√2 இங்கே எக்ஸோட வேல்யூ 4 அடுத்ததா ஒய்யோட வேல்யூ 2 -3√2 therefore vertices a dash நோட வேல்யூ அதாவது 0, -a அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா a dash 4, 2 -3√2 ஓகே இந்த இடத்துல a dash ஓட வேல்யூ a ஓட வேல்யூ எழுதிடலாம் 4, 3√2 -2 இப்போ வெர்டெக்ஸ் வந்து a ஓட வெர்டெக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு a dash நோட வெர்டெக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு அந்த பாயிண்ட்ஸ் ஸோ வெர்டிசஸ் a and a dash நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஸோ இப்போ x ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் x minus 4 is equal to 0 இங்கே y ஓட வேல்யூ y plus 2 is equal to -3√2 இப்போ x is equal to 4 இல்லையா y is equal to -3√2 ரைட் சைடில் இருக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த பக்கம் போகிறச்ச -2 போகும் ஸோ வெர்டெக்ஸ் a dash நோட வேல்யூ அதாவது 0, -a அப்படின்னு இருக்கிறது என்னவா இருக்குன்னா இந்த வேல்யூ 4, -3√2 -2 ஓகே அடுத்ததா we are going to find focus s 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ நம்ம இந்த ஏஇயோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் therefore x is equal to 0 and y is equal to first plus ae போட்டுக்கலாம் plus ae is nothing but இங்கே போட்டுக்கலாம் வேல்யூ நம்ம s 0, plus r minus √6 ஏற்கனவே நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே y ஓட வேல்யூ வந்து √6 x is equal to we know that x minus 4 small x minus 4 is equal to 0 x is equal to 4 and y is equal to y plus 2 is equal to √6
and y is equal to root 6 minus 2. இப்போ இது வந்து பாசிட்டிவ்ல கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, பிளஸ் ரூட் 6க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததா எஸ் டேஷுக்கு கண்டுபிடிக்கும் போது எஸ் டேஷோட வேல்யூ 0, மைனஸ் ஏஇ இல்லையா, அப்போ இதனுடைய வேல்யூ எஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0, மைனஸ் ரூட் 6. இங்கே கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 6. எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே y plus 2 is equal to minus root 6. y is equal to minus root 6 minus 2. Okay. So, நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் எழுதிடலாம். s உடைய வேல்யூ 4, 6 minus root 6 minus 2. s dash உடைய வேல்யூ 4, minus 6 minus root 6 minus 2. ஓகே, அடுத்ததான் நம்ம லாஸ்ட் பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிசஸ்னோட வேல்யூ நம்ம ஒய் ஆக்சிஸ் இல்லையா, இது மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இப்போ நம்ம வந்து ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பை இக்கு ஒரு வேல்யூ, கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இக்கு ஒரு வேல்யூ. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், ஒய் பிளஸ் 2. y plus 2 is equal to a by e ஓட வேல்யூ 3 root 6 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 3 root 6. அதே போல இங்க capital Y is equal to minus of 3 root 6. ரெண்டு வேல்யூ நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போறோம். y is equal to 3 root 6 minus 2. இங்க y plus 2 is equal to minus 3 root 6. இந்த plus 2 அந்த பக்கம் போகும்போது y is equal to minus 3 root 6 minus 2. ஓகே, ஆன்சர்லாம் எடுத்து எழுதிடலாம். சென்டரோட வேல்யூ 4, minus 2. அடுத்ததா வெர்டிசஸ். ஏவோட வேல்யூ வந்து 4, 3 root 2 minus 2. ஏ டேஷோட வேல்யூ 4, minus 3 root 2 minus 2. அடுத்ததா ஃபோக்கஸ். s ஓட வேல்யூ தனியாக எழுதிடலாம். நம்ம s ஓட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 4, 6 root 6 minus 2. அடுத்ததா s dash 4, minus root 6 minus 2. Last one, equation of directrices. y is equal to 3 root 6 minus 2 ஒன்று, minus 3 root 6 minus 2 ஒன்று. ஓகே, ரொம்ப முக்கியமான சம். மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், கம்பல்சரியில் கேட்குற அளவுக்கு ஒர்த்தான சம். அதனால தான் அவ்வளோ நிதானமாக போட்டிருக்கோம். நிறைய முறை இந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், யூ கேன் கெட் சக்ஸஸ். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.